அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் ஒரு கிராமம், அதாவது செம்புலி அப்படின்னு அந்த கிராமத்தோட பேர். ரொம்ப அழகான கிராமம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலென வயல்வெளிகள், ஆலமரம், அரச மரம்னு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் மக்கள்லாம் ரொம்ப அமைதியாக, எந்த விதமான ஆரவாரமும் இன்றி, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக அவங்கவுங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் காலங்காலமாக உள்ள கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள் இதையெல்லாம் பின்பற்றக்கூடியவங்க. அவங்க ஊர்களில் பக்தி அதிகம். மக்கள் திருவிழாக்களை ரொம்ப உயிர் போல நேசிப்பாங்க. ஏன்னா ஊர் திருவிழான்னா அவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஊரில் திருவிழா திடீர்னு நடைபெற போகுது. காளியம்மன் திருவிழா. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்படியேவும் இதுகளும் லைட்டு, கலர் லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. விளக்குகள் அங்கங்கே இருக்குது. வீடுகள் எல்லாம் ஒரே சந்தனம், குங்குமமும் இதுவும் மல்லிகை பூவோட மணமுமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கும் எங்கே பார்த்தாலும் சந்தோஷம். அப்படியே மக்கள்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அந்த ஊரில் முத்தமிழ் அப்படின்னு ஒரு அம்மாவும் அவங்களோட பரமசிவம்னு ஒரு மனுஷனும், அவங்க 2 பேருக்கும் திலகன்னு ஒரு பையன் உண்டு. அந்த பையனுக்கு பிறவியிலேயே நடக்க முடியாத ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. ஆனாலும் விந்தி நடக்கக்கூடிய பையன்தான். அந்த பையன் திருவிழாவில் அவ்வளோ சந்தோஷமாக அந்த திருவிழா கூட்டத்தில் ஓடி ஆடி வான வேடிக்கைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக கரைஞ்சு போயிட்டான். திடீர்னு காணாமல் போயிட்டான். இருட்டாயிடுச்சு. எங்கே போகிறோன்னு தெரியல. அந்த கூட்டத்தில் அப்படியே வான வேடிக்கையில் அப்பா அம்மான்னு கூப்பிட்றான். யார் காதுகளுக்கு கேட்கலை. இப்போ இரவாயிடுச்சு. இப்போ நாட்கள் ஆயிடுச்சு, வாரங்கள் ஆயிடுச்சு. எல்லா இடங்கள்லையும் தேடி பார்க்குறாங்க, காணோம். இப்போ வருடங்களே உருண்டோடிடுச்சு. அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் ஆற்ற முடியாத ரணமாக இருக்குது பையன் போனது. இருந்தாலும் வாழ்க்கையை ஓட்டித்தானே ஆகணும். அமைதியாக அவங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களால இனிமேல் அதை நினச்சி பார்க்கவே முடியல. இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இருந்த காலத்தில் திடீரென ஒரு நாள் அவங்க ஊரில் கோவில் முன்னாடி ஒரு ஜீப் நிற்கிது. அந்த ஜீப்லேருந்து ஒரு மனுஷன் இறங்கி வர்றாரு. பார்த்தா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணோட கண்கள் எதையோ தேடிட்டு இருக்கு. ஆனால் முகம் நிச்சலனமாக அமைதியான அன்பான முகமாக இருக்குது. மக்கள்லாம் உத்து பார்க்குறாங்க. யார் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அந்த மனுஷனும் நேராக கோயில் முன்னாடி உட்கார்ந்துருக்கக்கூடிய மரத்தடியில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அவங்கள பார்த்து அப்பா அம்மா அப்படின்னு ஓடி போகிறான் அந்த பையன். இப்போ முதிர்ச்சி அடைந்த வாய்ஸாக அந்த குரல் இருந்தாலும் கூட அவங்க இவ்வளோ காலமாக ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருந்த அந்த பையனோட குரல்னு அவங்களால உணர முடிஞ்சது. ஏன்னா உணர்ச்சிகளுக்கு ஒரு தட்டுப்பாடு கிடையாது இல்லையா. உணர்ந்துட்டு ஓடி போய் அந்த அம்மா அந்த பையனை கட்டி பிடிச்சி அழறாங்க. கன்னத்தில் அப்படியே தாரதாரையாக கண்ணீர் ஓடுது. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், அன்றைக்கி எப்படி காணாமல் போனான். ஒரு வயது முதிர்ந்தவர் எப்படி அந்த பையனை காப்பாற்றி படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு அவர் கண் தெரியாத பாவைங்கிற பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணினார். அந்த பொண்ணு எவ்வளோ நல்லவங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் பிறந்தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பையன் வர்றான். ஓடி அவங்களோட காலில் விழுந்து, தாத்தா பாட்டி நான் தான் உங்களோட பேரே. அப்பா அம்மாவோட தியாகத்தால் நான் மருத்துவர் ஆகிட்டேன். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை கண்டுபிடிச்சி அவர்களுக்கு மருத்துவ சேவை செய்யணும்னு தான் நான் இப்போது இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது ரீயூனியன், அதாவது குடும்பம் ஒன்று சேர்ந்ததுன்னு சொல்கிறத விட அந்த பையன் வந்தது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தோணுது. மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஊர் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், அதிர்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்குது. நோயுற்றோருக்கெல்லாம் மருத்துவம் செஞ்சு அவங்களோட கனவுகளை எல்லாம் மெய்ப்பட வைக்கணும்னு அந்த பையன் சொல்கிறான். இதுதான் தோல்வியிலேயே நம்மால் வெற்றி காண முடியும். துன்பங்கள் கூட சில சமயம் துரதிருஷ்டமாக இருந்தாலும் கூட வாழ்க்கைக்கு அதே கூட விதையாக அமையலாம். ஆனால் நம்மளோட நோக்கமும் எண்ணமும் மட்டும் எப்போவுமே சிறந்ததாகத்தான் இருக்கணும். சில சமயங்களில் வலிகளும் வேதனைகளும் முடிவுன்னு நினைக்கக்கூடாது. அன்பும் நம்பிக்கையும் இரக்கம் இருந்தால் போதும். நம்மால் பெரிய பெரிய செயல்களை கூட நம்மால் செய்ய முடியும். சில சமயம் வாழ்க்கை நம்ம எங்கே வேணாலும் இழுக்கலாம். ஆனால் நம்மளோட வேர்கள் திரும்பவும் நம்ம ஒரு இடத்துல இணைக்குங்கிறது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.